அவர் பேசின வீடியோ, அவர் வெளியிட்ட வீடியோவுல கொஞ்சமும் அவர் வலிய உணரவில்லைன்னு திரு சீமான் சொல்றாரு. திருமாவளவனும் அதான் சொல்றாரு. கொஞ்சமும் அவருக்கு வந்து அந்த பிரச்சனைய அவர் உள்வாங்கல. இவர்கள் 2 பேரும் வேறு பேசினார்கள். ஆமா. இந்த வீடியோக்கு முன்னாடி. முன்னாடி. வீடியோக்கு முன்னாடி அண்ணன் சீமானும் அண்ணன் திருமாவளவனும் அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறோம். அவருக்கு கஷ்டமா தான் இருக்கும். அவர் இங்க இல்ல, அவருக்கு டெல்லி ஏர்போர்ட் கிளம்பி போயிட்டாருன்னு சொல்ல முடியாதுன்னா அவர் சாதகமா பேசினார். இப்ப ஏன் மாத்தி பேசினார்? இல்ல அதுதான் நான் வந்து மாத்தி பேச இங்க பாருங்க நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது ஒரு ஏன்னு? நிமிஷம் ஒரு சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் அரசியல் கணக்கு இருக்கு. அரசியல்வாதிகள் எப்பயுமே ஆதாயம் தேட பார்ப்பார். அவர்களுக்கு வந்து ஓஹோ விஜய் வந்து பயங்கரமா அடி வாங்கி இருப்பார் போல நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் வந்து இப்படி தலையை திருப்பி சிஎம் சார் இவங்க எல்லாம் டென்ஷன் ஆகிட்டா. ஓஹோ அவர் பாதிப்படையில இல்ல போல திரு தெரியுது. சீமானுக்கு என்ன டென்ஷன்? ஆமா அவருடைய ஓட்டையும் முந்தணும்ல. உங்களுக்கு புரியுங்களா? சார், விஜய் அவர்கள் வந்து நம்பர் சீமானுக்கு 1 வரணும். விஜய் ஒரு பொருட்டே கிடையாது சார் அவங்களுக்கு. சீமானுக்கு பொருட்டு வேண்டாம் சார். ஆனா இன்னைக்கு தேதிக்கு அவர் ஓட்ட மிஞ்சிட்டார் சார். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. திரு சீமான் அவர்கள் வாங்கின ஓட்ட மிஞ்சிட்டார் அவர். இன்னைக்கு யாரு? திரு விஜய். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ் சார். பாருங்க சார், நீங்க பாருங்க சார், எவ்வளவு நாள் ஒரே மேட்டர் பேசிட்டு இருக்கீங்க. பாருங்க கண்ணுடா பாக்குறோம்ல எதை நம்ம. வச்சு சொல்றீங்க? இந்த கூட்டத்தை வச்சா? டிஎம்கே 2026ல ஜெயிக்கும்னு சொன்னபோது எதை வச்சு நீங்க கேட்கவே இல்ல. சார் நான் வந்து அது உங்க ஆசைப்பட்டது. அது நிரூபிக்கப்பட்ட 26 நிரூபிக்கப்பட்டாச்சா? எது? 26 இல்ல நிரூபிக்கப்பட்டாச்சா? ஏற்கனவே அவங்க நிரூபிக்கப்பட்ட ஒரு பார்ட்டி அது. அதுதான் சார். இங்க என்ன இருக்குது? இவங்களுடைய கூட்டத்தை பார்த்தாரு சார் கதறீங்க. இது சார் இவங்களுடைய கூட்டத்தை பார்த்தாரு எது சார் தாவேகா கூட்டத்தை பார்த்து. ஆமா ஆமா தாவேகாவோட கூட்டம் ஒரு டாக் ஆஃப் த டவுன் இல்லன்னு சொல்லுங்க. மனசாட்சி புதம் சொல்லுங்க. தாவேகா கரூரை மறந்து 41 ஊர் காவு வாங்கிடுச்சு சார். அது ஒரு விபத்துங்க. பேசுவோம் நம்ம அது நம்ம யார் காரணம் பேசுவோம். நான் உங்களுக்கு புரியுதா? நான் வந்து டே 1ல சொல்லிருக்கேன் மேன் மேட் டிசாஸ்டர். அந்த வார்த்தையை நான் மாத்தி சொல்லல. நான் அன்னைக்கு ராத்திரி கோயம்புத்தூர்ல லைவ் போனை கொடுக்கும்போது சொல்லிட்டு இருக்கேன் 2 பேருக்கும் பொறுப்பு இருக்குதுலன்னு. முத நாள்ல இருந்து மாத்தி சொல்லல. விஜய் அவர் சீமான் அவர்களும் திருமாவளவர்களும் பேட்டிக்கு முன்னாடி வீடியோக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? வீடியோக்கு அப்புறம் எப்படி அதான் மாத்தி பேசாதது நானு. மாத்தி மாத்தி பேசுறது அவங்க. உங்களுடைய கேள்வி எங்க இருக்குன்னு பாத்துங்க. சரிங்களா? இன்னைக்கு வந்து விஜய் வந்து வருத்தப்பட்ட மாதிரியே தெரியல அப்படின்னு. அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அவர் வலி இருக்கும், தம்பியோட துயரம் ரொம்ப கடுமையானது, பாவம் ரொம்ப சங்கடப்படும் எல்லாம் சொன்னீங்க. அப்புறம் சங்கடப்பட்ட மாதிரியே தெரியல. அப்ப சங்கடப்படுவார்னு எப்படி கெஸ் பண்ணீங்க? இல்ல இந்த 3-4 நாள்ல அவரை பாதுகாக்கிறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க எதுக்கு பாதுகாத்தீங்க? நீங்க எதுக்கு பாதுகாத்தீங்க? உங்களோட பயங்கரமா அவங்க நீங்க எதுக்கு பாதுகாத்தீங்க? நீங்க எதுக்கு சார் அன்னைக்கு வக்காலத்து வாங்குனீங்க? அன்னைக்கு என்ன சொல்றீங்க? விஜய் மேல வழக்கு ஏன் போடல? நீங்க அன்னைக்கு சொல்லுங்க 28ஆம் தேதி கேட்டிருக்கணும்ல. திருமாவளவன் ஏன் கேட்கல? அன்னைக்கு பச்சாப்பட்டு இருந்தாரு. பிஜேபி கவர்மெண்ட் பிஜேபி எம்பி லிஸ்ட் வந்து தமிழ்நாடு அரசு சொன்னோடனே படக்குன்னு பாயிரீங்க. சீமான் வந்து அன்னைக்கு அவர் சப்போர்ட் பண்ணாரா இல்லையா? கரூர்ல வச்சு கொடுத்த பேட்டி என்ன? அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரா? அதெல்லாம் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க, யாரும் விரும்ப மாட்டாங்க. தம்பி ரொம்ப சங்கடத்துல இருப்பா. அப்படி அவர் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பார்க்கணும். அதுக்கப்புறம் விஜய் எப்படி வீடியோ வெளியிடணும் பாருங்க. நான் சொல்றேன் பாருங்க, நடிச்சு காட்டுறாரு. நீங்க முதல்ல செஞ்சிருக்கணும். விஜய் வந்து என்ன ஓடி போயிட்டாருன்னு சொல்லிருக்கணும்ல. அப்ப பாஜக என்ன செய்யும் பார்த்தா நீங்க செய்வீங்களா? எனக்கு புரியல. உங்களுக்கு விஜய் மேல ஆதரவா எதிர்ப்பு அது சொல்லுங்க. அப்ப உங்க பேச்ச கேட்டா விஜய்க்கு ஆதரவு, உங்க பேச்ச கேட்க மாட்டாருன்னா விஜய்க்கு எதிர்ப்பு. இது பயங்கரமா இருக்க.